ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா பொரியில் டைமண்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் செல்லக்குட்டி தலை தீபாவளிக்கு பண்ண பொரி டைமண்ட் கேக்கு தான் இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறவாங்க. முதல்ல 6 கப்பு பொரி எடுத்துட்டாங்க செல்லக்குட்டி. அதை 2 கப்பாக போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1 லிட்டர் பாலை நல்லா சுண்டை 1/2 லிட்டராக காய்ச்சி எடுத்துட்டாங்க. 6 கப் பொரிக்கும் 1 கப் சர்க்கரை தேவைப்பட்டுச்சு. அந்த சர்க்கரைக்குள்ளே பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துட்டாங்க. காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் அந்த அரைச்சி வச்ச பொரியை உள்ளே போட்டு நம்ம அந்த காய்ச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, சும்மா லைட்டாக காய்ச்சினா போது அந்த பாலும் சர்க்கரையும் கரையிற அளவுக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு காய்ச்சி அதை ஒன்றா சேர்த்திட்டாங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பொரியும் சர்க்கரை பாகும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வீட்டில் நிறைய நெய் தடவி இந்த நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி மா மாதிரி உள்ளங்கையில் பிணைஞ்சிடாதீங்க, விரல் நுனியில் தான் பிணையணும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும், இல்லைன்னா நல்லா ஹார்டாயிரும். அதனால் விரல் நுனியில் அலங்காப்பில் பிணைஞ்சிட்டு அதை தட்டத்தில் போட்டு நல்லா தட்டி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாவே போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு வேணும்னா மேலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. பாப்பா அர்ஜெண்ட்டாக செஞ்சதுனால ஃப்ரூட்ஸ் எதுவும் மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே சேர்த்தலை. நீங்கள் மேலே ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் இதெல்லாம் மேலே போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்ததையும் பெல் பட்டன் அடிங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சேரும்.